டைம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 ஆக போகுது. பழனிக்கு போற வழியில பசி எடுக்க ஆரம்பிச்சு. சரின்ட்டு சாப்பிட்டு போலான்ட்டு வந்துட்டோம். மணப்பாடி சர்ச்சில இருந்து பழனி கிளம்பிட்டோம். பழனிக்கு போற வழியில வந்து இப்ப டைம் 2 ஆகுது. சாப்பிட்டு போலான்னு வந்து இங்க வந்துட்டோம். ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி இருக்கோம். ஹோட்டல் பேரு செம ஃபீலுங்க. அந்த சர்ச் வந்து செம ஃபீல். நடுவுல சர்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்க கடல் அவ்வளோ அமைதியா வேற லெவல் ஃபீலுங்க. சென்னையிலயும் பார்த்துருக்கோம் மெரினாலா, ஆனா வேற லெவல் ஃபீலுங்க. உண்மையிலேயே செம்ம என்ஜாயா இருந்துச்சு. என்னன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் மீல்ஸ் சொல்லியிருக்கோம். மீல்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு அப்பளம் இல்ல. ஸ்பெஷல் மீல்ஸ் ஃபர்ஸ்ட் சப்பாத்தி குருமா, லெமன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. சூடா ரைஸ் வந்துருச்சு. அடுத்து இந்த பொடியும் நெய்யும், சாப்பாட்டு பொடியும் நெய்யும் போட்டு சில இடத்துல பருப்பு பொடி வைப்பாங்க. அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இருக்காது. சில இடத்துல சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். தோசை நல்லா இருக்கும். அடுத்து சாம்பார், ரசமா ஊற்றி சாப்பிட்டு மிச்சாச்சு. வெளியே வந்து பார்க்கலாம். பழனி வந்துட்டோம். அது லாஸ்ட். இப்ப நம்மளுக்கு கரெக்டா இருக்கோங்கண்ணா. 8:30க்கு சேர்த்துருவாங்களாங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 8:10 ஆகுது. 8:30க்கு அடைச்சிருவாங்களாம். இதுல ஏறிட்டு போயிட்டு இருக்கிறோம்.
பழனி மலையிலையும் தரிசனம் முடிச்சாச்சுங்க. கடைசி நேரத்தில் வந்தோம். நாங்கள் தான் லாஸ்ட்டு. எங்கள் 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனோம். நாங்கள் தான் கடைசி. ஆனால் நல்லா சாமி தரிசனம் பார்த்தோம். நான் படியிலேருந்து இறங்கிட்டேன். அவங்களால இன்னும் முடியல, நடந்து வராங்க. தம்பி நாங்களாம் வந்து இறங்குறதுலாம் பிரிச்சு மேஞ்சிருவோம். சொன்னல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் வந்துட்டு கண்டிப்பா பார்த்துருந்தாங்கன்னா எங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டே கொடுத்துருப்பாங்க. நேற்று ஈவினிங் கிளம்பணும். காலையில திருச்செந்தூர், அடுத்து முத்தாரம்மன் கோயில், அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச்சு, மணப்பாடு சர்ச்சு. அங்கேருந்து புடின்னு பிடிச்சி பழனிலே தரிசனம் முடிச்சிட்டோம். கடைசியால் நாங்கள் தான். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பண்ணாங்களா பண்ணலான்னு வந்து நமக்கு தெரியாது. கரெக்டாக 12 மணி நேரம். காலையில் 9 மணிக்கு வந்து திருச்செந்தூர், நைட் 9 மணிக்கு வந்து பழனி. அதுக்கு நடுவில் நிறைய பார்த்து அரோகரா. வணக்கம் மக்களே. இந்த ட்ரிப்பில் வந்து இன்னைக்கு 3வது நாள். ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே அங்கேருந்து திருச்செந்தூருக்கு வந்துட்டு விடிகாலையில் வந்து ரூம் போட்டு விடிகாலையில் திருச்செந்தூர் போய் பார்த்துட்டு அம்மன் கோயில் ஒன்று போனோம், சர்ச் ஒன்று போனோம். அப்புறம் பழனி காலையில் 9 மணிக்கு வந்து திருச்செந்தூர், நைட்டு வந்து 9 மணிக்கு வந்து பழனியை பார்த்தோம். அங்கேருந்து திருச்சி வந்துட்டோம். திருச்சி வரும்போது நைட்டு 1:30 இருக்கும், 1:30 மணி. இங்கே வந்து ரூம் போட்டுட்டு இன்னைக்கு காலையில் மணி 8 ஆகுது. இங்கேருந்து எங்கே போகிறதுன்றது வந்து இதுக்கு அப்புறமா தான் டிசைட் பண்ணோம், எந்த இடம் காலியாக இருக்குதுன்ட்டு. கீழே வந்து ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு வந்து பிளான் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் சாப்பிட்டோம். காரில் வந்து பார்க்குறோம். லைட்டாக தான் சாப்பிட்றோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரே நாள்லேயே ஒரு இடம் கவர் பண்ணதில்லை, கவர் பண்ணிட்டோம். ஓகேங்க, பிளான் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்கம் போகிறோம். ஸ்ரீரங்கம் டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8:50. ஸ்ரீரங்கம் ஃபஸ்ட்டு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து சமயபுரம். இது பிளான் பண்ணியாச்சு. பிளான் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் எங்கள் வேலை. வாங்க அங்கே போய் பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஆடி 18. கூட்டம் வந்து சரியான கூட்டமாக இருக்கும். எப்படியாவது பார்த்துருவோம். நேற்றும் இதே தான் நினச்சோம், ஆனால் வந்து ஓரளவு கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கும் கவர் பண்ணிடுவோன்ற நம்பிக்கையில் தான் போயிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் வாங்க.
ஸோ அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க. உண்மையிலேயே இங்கே வந்து பிரமிப்பாக இருக்குது இந்த கோயிலெலாம் பார்க்கறதுக்கு. அவ்வளோ பெரிய கோயிலுங்க இது. உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊரே இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் அந்த மண்டபத்தை தாண்டி வந்த உடனே கோயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஆனால் மண்டபத்தை தாண்டி வர வர பார்த்தீங்கன்னா ஊர் நிறைய வண்டிங்க வந்துட்டே இருக்கு. பைக்கில் வராங்க, ஆட்டோவில் வராங்க. அதுதான் அக்ரகாரம் தெருன்றது வந்து இங்கே தான் பார்த்துருக்குறோம். போயிட்டே இருக்குங்க, போயிட்டே இருக்கு. நிறைய இடத்துல வந்து அக்ரகார தெரு வந்து பார்த்துருக்கோம். அது வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கோயிலுக்கு உள்ளே வந்து நிறைய தெருக்கள் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம். அப்படியே போகிற வழியில் இருக்கிற அந்த சீசனுக்கு ஏற்ற பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரங்கராஜ பெருமாளையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து சமயபுரம் போகிறோம். சமயபுரத்துக்கு போயிட்டு அங்கே சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம்.